Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டீ குடிப்பதற்காக ரயிலில் இருந்து இறங்கிய ஒருவர் 20 ஆண்டுகளாக கொத்தடிமையாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிழைப்பிற்காக வெளிநாடு சென்று அங்கு பாலைவனத்தில் ஆடுகளை மேய்க்க கொத்தடிமையாக மாற்றப்பட்டு கடும் சித்திரவதைகளை அனுபவிக்கும் கதைக்களத்தை கொண்ட ஆடு ஜீவிதம் திரைப்படத்தை நாம் பார்த்திருப்போம். நிஜத்தில் அதுவும் நம் தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. டீ குடிப்பதற்காக ரயிலில் இருந்து இறங்கிய ஒருவர் 20 ஆண்டுகளாக கொத்தடிமை வாழ்க்கை வாழ்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 60 வயதில் அவரை மீட்ட அரசு அதிகாரிகள் குடும்பத்தினருடன் சேர்த்து வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் மணியம் மாவட்டம் பார்வதிபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் அப்பாராவ் என்கிற கொண்டைக்காரி சுக்கா. இவருக்கு சீத்தம்மா என்கிற பெண்ணுடன் திருமணமாகி தம்புதோரா சாயம்மா என்கிற பெண் குழந்தையும் இருந்துள்ளது. கட்டிட தொழிலாளியான அப்பாராவ் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது நண்பர்களுடன் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற ஒரு கட்டிட பணிக்காக சென்னை வழியாக ரயில் மூலம் சென்றுள்ளார். அப்போது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் டீ குடிப்பதற்காக இறங்கியவர் பாண்டிச்சேரி செல்லும் ரயிலை தவற விட்டதுடன் ராமேஸ்வரம் செல்லும் ரயிலில் மாறுதலாக ஏறி பயணித்துள்ளார். எந்த ஊர் செல்வது என தெரியாமல் திகைத்து போன அப்பாராவ் சிவகங்கை ரயில் நிலையத்தில் வந்து இறங்கியிருக்கிறார். அப்போது அப்பாராவை பார்த்த சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அடுத்துள்ள கடம்பங்குளம் கிராமத்தை சேர்ந்த மலைக்கண்ணு என்பவர் வேலை தருவதாக கூறி அழைத்து சென்று ஆடுகளை மேய்க்க வைத்துள்ளார். பின்னர் அழைத்து சென்ற மலைக்கண்ணு 3 ஆண்டுகளில் இறந்து விட்டதை தொடர்ந்து அதே கிராமத்தை சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் அப்பாராவை அழைத்து சென்று மீண்டும் அதே போல் ஆடு மேய்க்க வைத்துள்ளார். கடந்த 17 ஆண்டுகளாக அப்பாராவிற்கு சம்பளம் எதுவும் வழங்காமல் வெறும் உணவு மட்டுமே வழங்கியதுடன் அப்பாரா ஊருக்கு செல்ல அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பளத்தை அப்பாராவின் வங்கியில் செலுத்தி வருவதாக பொய் கூறி ஏமாற்றி கொத்தடிமையாக வைத்து வேலை வாங்கியுள்ளனர். இந்நிலையில் சிவகங்கை தொழிலாளர் நலத்துறை அலுவலர் முத்து தலைமையிலான குழுவினர் தொழிலாளர் தினத்தன்று காளையார்கோவில் பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அப்பாராவ் நிலை குறித்தறிந்த அதிகாரிகள் அவரை உடனடியாக மீட்டு அவரிடம் விசாரணை மேற்கொண்டதோடு ஆட்சியர் ஆஷா அஜித்திடம் தகவல் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட ஆட்சியர் ஆந்திர மாநிலம் மன்யம் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு அப்பாராவ் குறித்த தகவலை தெரிவித்துள்ளார். அதனை அடுத்து அவரது குடும்பத்தினரை தேட உதவி கோரிய நிலையில் உடனடியாக அங்கிருந்த அதிகாரிகள் அப்பாராவின் குடும்பத்தினரை தேடி வந்துள்ளனர். பிறகு 3 வார தீவிர தேடுதலுக்கு பின் அப்பாராவின் மனைவி சீத்தம்மா இறந்துவிட்ட நிலையில் அவரது மகள் தம்புதோரா சாயம்மாளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அப்பாராவின் மகள் மற்றும் மருமகன் ஆகியோரை அழைத்து வந்த அதிகாரிகள் அப்பாராவை குடும்பத்தினருடன் சேர்த்து வைத்தனர். மேலும் மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதி, மாவட்ட ஆட்சியர் விருப்ப நிதி மற்றும் நன்கொடையாளர்கள் நிதி என மொத்தம் 3,30,000 ரூபாய் நிவாரணத் தொகையும் அப்பாராவின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. 20 ஆண்டுகளாக கொத்தடிமையாக இருந்தவரை மீட்டு அவரது குடும்பத்தினருடன் சேர்த்து வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.